Dear all, I am Dr. Aruna Ashok from A4 Fertility Center, Chennai. உங்களை எல்லாரையும் இந்த ப்ரெசன்டேஷன் மூலிமா மீட் பண்ணுறதுல ஐம் வெரி ஹாப்பி. நம்ம எல்லாருமே பெருசாகி ஒரு அப்பா அம்மாவாக ஆக தயாராகும் போது தான் நம்ம அப்பா அம்மாவோட அருமை நம்மளுக்கு ரொம்ப தெரியும். அந்த விதத்தில் என்னோட லைஃப்பில் ஒரு பெஸ்ட் பர்சன் இஸ் மை ஃபாதர். ஐம் வெரி ஹாப்பி டு டெல் தட். இதே மாதிரி நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு கட்டாயம் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே விஷயம் சொல்லுவீங்க. அந்த சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு மனசில் சில பேருக்கு ஒரு குழப்பமும் இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயம் சொல்ல ஒரு குழந்தை பிறக்குமா, நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, என் ஒய்ஃப்க்கு ப்ராப்ளம் இருக்கா, எனக்கு ப்ராப்ளம் இருக்கா, ஏன் குழந்தை நிற்க மாட்டேங்குது, அந்த மாதிரி டவுட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, மெயின் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி, உங்களை அப்பாவாகாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த ப்ரெசன்டேஷன். ஸோ நான் இந்த 6 ஃபேக்ட்ஸாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், நீங்கள் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறதுனாலையோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இருக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையோ கன்சீவ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஏன் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, இதுதான் உங்களோட செகண்ட் ஃபேக்ட். ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த முக்கியமான 7 காரணங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் கில்லர் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் ஆர் ரெக்ரியேஷனல் ட்ரக் யூஸ். ஸ்மோக்கிங் ஆல்கஹாலோட நிறைய எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்கஹால் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்பர்ஸோட செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனில் தான் ஆல்கஹால் ஹேஸ் அ மேஜர் ரோல். நெக்ஸ்ட், எக்ஸ்போஷர் டு த மெட்டல்ஸ், டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் ஆர் ரேடியேஷன். ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டர் டெய்லி ஃப்ராக்சர்ஸ்க்கு நிறைய எக்ஸ்ரேஸ் இருக்கும்போது அவருக்கு அதனால ரேடியேஷன் எக்ஸ்போஷர் காஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு லெதர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஸ் ஆகி அதனால ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகலாம். இன்னொரு விஷயம், மெட்டல்ஸ். டெய்லி அலுமினியம் பாத்திரத்தில் குக் பண்ணுறது நல்லது இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அலுமினியம் பாத்திரத்தில் குக் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை மெட்டல் ஃபாயில்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபுட்டை ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வரதா இருக்கலாம். ஸோ திஸ் கேன் காஸ் மெட்டல் டாக்ஸின்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இல்லை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 3 to 6 months இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தீங்கன்னா உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஆல்கஹால், டாக்ஸின்ஸ், கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி பாய்சன்ஸ் யூஸ் பண்ணாதான் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகணும்னு இல்லை. சில நேரங்களில் நம்மளோட வாழ்க்கை முறையில் எப்பவுமே டைட்டாக அண்டர்வேர் போடுறது, இல்லை ஜீன்ஸ் பேண்ட் போடுறது, ஹாட் கிளைமேட்டில் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்ருக்கிறது, செல்ஃபோன் எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறது, நாள் பூரா நம்மளுக்கு பழக்கம் என்ன இருக்கும், பான் பாக்கெட்டில் செல்ஃபோன் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயோ இல்லை லேப்டாப்பை வந்து லேப்லேயே வச்சு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது ஹீட் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஆண்களுக்கு விரைப்பை ஏன் வந்து வயிற்றுக்குள்ளார இல்லை, ஏன் வந்து பெண்களுக்கு மட்டும் ஓவரி வயிற்றுக்குள்ளார இருக்குது, ஏன் ஸ்க்ரோட்டமில் தான் வந்து டெஸ்டஸ் வெளியில் இருக்குன்னா கடவுள் அமைப்பிலேயே நம்மளோட டெஸ்டஸ் கீழே இருந்தால் தான் அந்த டெஸ்டஸில் டெம்பரேச்சர் கம்மியாகிறதுனால ஸ்பெர்ம்ஸால் நல்லா வளர முடியுன்ற அமைப்பு தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சூடாக ட்ரெஸ்ஸை வந்து டைட்டாக போட்டுக்கிறது, நம்ம உடம்பு வெப்பநிலையை அதிகரித்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், 2 வேலை கட்டாயம் குளிங்க, ஜீன்ஸ் பேண்ட் போடுறதை தவிருங்க, லேப்டாப் செல்ஃபோனை விரைப்பை பக்கத்தில் வைக்காதீங்க. குளிக்கும் போது எல்லாருக்குமே வந்து சில்லுன்னு தண்ணி கிடைக்காது. ஸோ குளித்தல்னா என்ன, குளிர்வித்தல், அது இப்போ நிறைய பேருக்கு நடக்கிறது கிடையாது. அதனால குளிக்கும் போது ஒரு பவுலில் வாட்டர் வச்சு, உங்களோட வெஸ்டர்ன் கிளாசெட்டாக இருந்தால் அதுக்கு மேலேயே ஒரு பவுல் வச்சு, அதில் ஈவன் இஃப் த வாட்டர் இஸ் நாட் கோல்ட் யூ கேன் புட் 2 ice cubes and sit in that. அப்படி அதில் உட்காரும் போது உங்களோட ஸ்க்ரோட்டம் அந்த கோல்ட் வாட்டரில் டிப் ஆகும்போது கட்டாயம் டெம்பரேச்சர் நார்மல் ஆகி அந்த ஹீட் ப்ரொடியூசிங் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மியாகி உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் நீங்கள் சாப்பிட்ற மாத்திரைகளோட இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது 4th ஸ்பெர்ம் கில்லர் இஸ் இன்ஜுரி. உங்களுக்கு எப்பயாவது அடிபட்டிருந்தாலோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலோ விரைவில் இல்லை ஹர்னியா சர்ஜரி அந்த மாதிரி பண்ணியிருந்தாலோ டெஃபினட்டாக உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லுங்க. அதுக்கான என்ன பண்ண முடியும், இதனால தான் வந்திருக்கலாமா அப்படின்றத அவங்களால சொல்ல முடியும். ரெண்டாவது, இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு 5th பாயிண்டாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது இன்ஃபெக்ஷன்ஸ். வயசுக்கு வர்றது, யூஸ்வலாக ஆண்கள் வயசுக்கு வர்றது வந்து 12 to 14 years. அதுக்கு மேலே மம்ஸ் வந்திருந்தாலோ இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருந்தாலோ ஸ்பெர்ம்ஸ் வர பாதையில் அடைப்பு இருக்கலாம். அதனால உங்களுக்கு குழந்தை நிற்கிறதுல ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த மாதிரி ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலோ மம்ஸ் வந்திருந்தாலோ டெஃபினட்டாக அதை வந்து டாக்டர் கிட்ட தெரிவிங்க. அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற மெடிசின்ஸ். சில பேர் பாடி பில்டிங் எக்ஸசைசஸ்க்காக ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. The steroids can be very much affecting
the sperm quality and also sexual dysfunction கூட காஸ் பண்ணலாம். அதனால ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் யூஸ் பண்ணாலோ இல்லை ஃபிக்ஸுக்கோ டயபெட்டிஸ்க்கோ ஹைப்பர்டென்ஷனுக்கோ எதுக்கு மெடிசன்ஸ் யூஸ் பண்ணாலும் டாக்டர்ஸ் கிட்ட கட்டாயம் சொல்லுங்க. அப்பதான் அதை வந்து என்ன மைல்டான ட்ரக் யூஸ் பண்ணி அதோட எஃபெக்ட்ஸை நம்ம பாடியில கம்மி பண்ணி நம்மளால எப்படி ஸ்பெர்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்ன்றதை சொல்ல முடியும். அடுத்தது ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ். இது நம்மளால தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஜெனட்டிக்காவே இல்லை உங்க அப்பா கிட்டே உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு மட்டும் பரம்பரையா இருக்கிறதுக்கும் ஹெரிட்டரிக்கும் ஜெனட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. பரம்பரையா இல்லாம உங்க அப்பாக்கோ இல்ல உங்க சித்தப்பாக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு மட்டும் ப்ராப்ளம் வரலாம். இதுக்கு பேர் ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ். இது இருந்தா கூட நம்மளுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு. பயப்படாம இதுல எதெல்லாம் நம்மளால சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் சரி பண்ணி அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்க்கு போகலாம். ஸோ தேர்ட் ஃபேக்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டியது செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன். எதனால சேர்ந்து இருக்கிறதுல ப்ராப்ளம் வருது? இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு வர வர. எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். ஹஸ்பண்டுக்கு லைக்கிங்கே இல்லை. ஹஸ்பண்ட் வந்து சொல்வாரு, நான் என்ன மேடம் பண்றது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, என்னால கான்டாக்ட் இருக்க முடியல. இதை வெளிப்படையாக ஒத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒத்துக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. பயப்படாதீங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் தான் இதுக்கு மேஜரான ரீசனா இருக்க முடியும். நாள் பூரா ஒர்க் பண்ணி எனர்ஜி ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் நைட் வந்து ஹஸ்பண்ட் ரிலேஷன் இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். உங்க வாழ்க்கை முறையை லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாத்திக்கோங்க. கொஞ்சம் உங்க உடம்புக்கும் ரெஸ்ட் கொடுத்து மனசுக்கும் ரெஸ்ட் கொடுத்து ஃபேமிலிக்காக செக்ஷுவல் லைஃபையும் உங்களோட பார்ட் ஆகுங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் 2-3 நாள் சேர்ந்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலேயும் உங்களோட குழந்தை பெற்றுக்கிறதான வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாகுது. இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு மேஜரான காஸ் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது, நம்ம எப்போ பார்த்தாலும் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஆயிலி ஐட்டம் சாப்பிட்றதுனால ஒபிசிட்டி வருது. ஒபிஸானா என்ன ஆகும்? டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் வந்து கம்மியாகும் பாடியில். டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் கம்மியாகும் போது தன்னால நம்மளுக்கு வந்து எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வருது. இன்னொன்று ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். ஸ்மோக் பண்ணுறதுனாலையும் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனாலையும் செக்ஷுவல் டிரைவ் கம்மியாகும். அதனால எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம். இதை தவிர ஃபர்ஸ்ட் குழந்தை நார்மலாக தான் பிறந்தது டாக்டர், நல்ல கான்டாக்ட் இருந்தோம், நார்மலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து 5 years ஆயிடுச்சு. பை த டைம் என் ஹஸ்பண்டுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு, இல்லை ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சு, இல்லை கிட்னி டிசீஸ், ஹார்ட் டிசீஸ், இதுக்கு மாத்திரை எடுத்துருந்தனால அவருக்கு கான்டாக்ட் இருக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதையும் நம்ம புரிஞ்சுதான் ஆகணும். சில பேருக்கு அந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கும்போது அந்த விரைப்பையில போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறதுனாலையும் தடுத்து போறதுனாலையும் ரத்த ஓட்டம் ஒழுங்கா இல்லாததுனால எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம். இதை மாத்திரைகள் மருந்துகள் கொடுத்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். சில பேருக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியலனாலும் கவலைப்பட வேண்டாம். விந்தணுக்கள் எடுத்து உள்ள வச்சு குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனோ இல்லை இஜாக்குலேட்டட் டிஸ்ஃபங்க்ஷனோ இல்லை சேர்ந்திருக்க விருப்பமே இல்லைனாலும் தயவு செஞ்சு டாக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்மளால கொடுக்க முடியும். சரி, இப்போ 4வது பாயிண்ட் என்ன? இதெல்லாம் இருக்கு டாக்டர், ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்குது, செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கு, இதெல்லாம் ஓகே. அப்போ என்ன டெஸ்ட் டாக்டர் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒன்லி ஒன் டெஸ்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், செமன் டெஸ்ட். உங்களோட விந்தணுவை ஆய்வு செஞ்சு அதில் கவுண்ட் எப்படி இருக்கு, அதோட செயல்திறமை எப்படி இருக்கு, மூவ் பண்ற மொட்டிலிட்டி எப்படி இருக்கு, மார்ஃபாலஜி அதோட உருவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க. இதுல நம்மளோட கவுண்ட் வந்து 15 மில்லியனாவது இருக்கணும்ன்றது தான் இப்போதைக்கு நார்மல் நார்ம்ஸ். மொட்டிலிட்டி அட்லீஸ்ட் 30 to 40% இருக்கணும். மார்ஃபாலஜி 4% இருக்கணும். ரொம்ப அதிகமாகவே சொல்லலை. இது முந்தைய காலத்துலலாம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி 40 மில்லியன் இருந்தது. அதுக்கப்புறம் 20 மில்லியன் ஆகிட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையில 15 மில்லியன் ஆயிடுச்சு. ஸோ உலக அளவில் நம்மளோட ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே கம்மியாயிட்டு தான் வருது. ஸோ இதை பற்றி பயப்படுறதை விட்டுட்டு அதுக்கான அடுத்த தீர்வு என்னன்னு பார்க்கணும். ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. 5 மில்லியன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் சேர்ந்து இருக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் பிளட் டெஸ்ட் சில விஷயங்களை செய்ய சொல்லுவாங்க. ஸோ அந்த ரத்த டெஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னா வெறும் வயிற்றுல அந்த ரத்த டெஸ்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க முடியும் டாக்டரால். இதை தவிர இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா தான் இருக்குது டாக்டர், சேர்ந்து இருக்க முடியுது, இருந்தாலும் என்னால் கான்டாக்ட் இருக்க முடியல, இல்லை கான்டாக்ட் இருந்தாலும் குழந்தை அபார்ஷன் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட் இருக்குது, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ். ஸ்பெர்ம் கவுண்ட் 20 மில்லியன் இருக்கும், நல்ல மொட்டிலிட்டி இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், ஒயிட் சைட்லையும் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் ஸ்பெர்மோட ஹெட்ல டிஎன்ஏன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் வரலாம். அந்த ஃப்ராக்மெண்டேஷன்னால குழந்தைகள் கன்சீவ் ஆனாலும் அபார்ஷன் ஆகிறது, கன்சீவ் ஆகுது டிலே ஆகிற ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதனால இதுக்கு வந்து 7 கவுண்ட் நார்மலாக இருக்கவங்களுக்கு
ஏன் குழந்தை நிக்கலன்னு செக் பண்றதுக்காக டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இது ரொம்பவே சீப்பான டெஸ்ட் தான். இது பண்ணா இதுக்கான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை பண்ணி நம்ம டீடாக்சிஃபிகேஷன் சொல்றோம் இல்லையா, 3 மாதங்கள் வந்து டீடாக்சிஃபிகேஷன் ப்ரொசீஜர் பண்ணோம்னா கட்டாயம் உங்களோட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் கம்மியாகும். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் நாங்கள் சொல்லும் போது எதை சொல்றோம், உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி மாற்றணுன்றது தான். இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி மேல் ஃபர்டிலிட்டிக்கு இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காகவே தனியாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். அதில் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 5வது ஃபேக்ட், ரொம்ப முக்கியமான ஸ்லைடு இது. ஸோ 2 விதமாக ட்ரீட்மெண்ட் இருக்குது மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டிக்கு. ஸோ நீங்கள் கட்டாயம் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, அக்குபங்க்சர் எந்த ட்ரீட்மெண்ட் வேணால் ட்ரை பண்ணலாம். அலோபதிலையும் மெடிசன்ஸ் ட்ரை பண்ணலாம், இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது ட்ரை பண்ணலாம். ஆனால் எது ட்ரை பண்ணாலும் 3 to 6 months தான் ட்ரை பண்ணணும். ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகி வெளியில் வரதுக்கு 3 months ஆகுது. அது சரி, அந்த சைக்கிள் ஒத்து வரலையா, அடுத்த சைக்கிள் ட்ரை பண்ணலாம். ஆனால் 6 monthsக்கு மேலே ட்ரை பண்ணும்போது இன்னும் கம்மியாகிறதான பயம் இருக்கிறதுனால 6 monthsக்கு மேலே தள்ளி போடாதீங்க. எந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணாலும் அடுத்த ஸ்டெப், குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஸ்டெப்புக்கு ஃபார்வர்டாக போங்க. ஸோ இதில் 2 விதம் இருக்குது, IUI, IVF. IUI யாருக்கு பண்ண முடியும்? 10 million கவுண்ட்ஸ் இருக்கு. 8லேருந்து 10 million or 15 million குள்ள கவுண்ட்ஸ் இருக்கு. 30% மொட்டிலிட்டி இருக்கு. மூவ்மெண்ட் இருந்தால் தான் IUI பண்ண முடியும். இல்லை செக்ஷுவல் டிசையர் இல்லை, கவுண்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இருக்க முடியல. நான் சொன்ன மாதிரி சக்கரவாதி வந்ததுனால எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு IUI ரொம்பவே நல்ல விதமாக அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஒரு குழந்தை பிறந்தாலே அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் போகிறதுனால அவங்களுக்கு 2வது குழந்தை பெற்றுக்கிறதுல இயற்கையாகவே குழந்தை நிற்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ IUI ரொம்பவே சீப்பான மெத்தட், ரொம்ப காஸ்ட்லி மெத்தட்லாம் கிடையாது, ஈஸியாக பண்ணிக்கலாம், வலி இருக்காது ஒய்ஃப்க்கு. ஸோ தாராளமாக அடுத்த ஸ்டெப் IUIக்கு போகலாம். ஆனால் எல்லாருக்கும் IUIல குழந்தை கிடைக்காது. சில பேருக்கு IVFன்ற முறை தேவைப்படும். IVFலேயே ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கு, 5 millionக்கு கம்மியாக இருக்கு கவுண்ட்ஸ், இல்லை விரையிலேருந்தா விந்து எடுக்க வேண்டியதாக இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ICSI இந்த ப்ரொசீஜர்ல 10 ஸ்பெர்ம் தான் இருக்க ஒருத்தவங்களுக்குனாலும் அந்த 10 ஸ்பெர்மை எடுத்து நம்ம எம்பிரியாலஜிஸ்ட் முட்டைக்குள்ளாரையே செலுத்தி குழந்தை பெற்றுக்க முடியும். இதுக்கு பேர் தான் ICSI. ஸோ இந்த மெத்தட் பண்ணும்போது எங்ககிட்ட நிறைய பேருக்கு சுத்தமாக ஸ்பெர்ம் இல்லாத டாக்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், இல்லை 0.1 million தான் இருக்கு டாக்டர், இதை வச்சு நான் குழந்தை பெற்றுக்க முடியுமான்னு கேட்குறவங்க எல்லாருக்கும் எங்களால் ஒரு பதில் சொல்ல முடிஞ்சிருக்கு. ஸோ ICSI முறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ICSIலேயே நம்ம ரொம்ப மேக்னிஃபை பண்ணி நல்ல ஸ்பெர்ம்ஸை கண்டுபிடிச்சு வைக்கிறதுக்கான வழி இருக்குது. அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். கடைசியாக உங்ககிட்ட 6வது ஃபேக்டாக சொல்ல வேண்டியது, ஸ்பெர்ம்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தை பேரே இல்லை, என்னோட ஜெனட்டிக் சைல்டு என்னால் பெற்றுக்க முடியாதுன்னு டிப்ரெஸ் ஆகாதீங்க. இதை வீட்டில் சொல்லி பெரிய விஷயமாகி சில ஃபேமிலியில் அது டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கான தீர்வு கட்டாயம் இருக்குது. சயின்ஸ் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கையை உங்களுக்கும் இந்த ஸ்லைட் மூலியமாக கொடுக்க விரும்புகிறேன். ஸ்பெர்ம்ஸே இல்லாதவங்களுக்கு யாரெல்லாம் இருக்கலாம்? ப்ரொடக்ஷனே இல்லை ப்ரொடியூஸ் ஆகிறது பிளாக் ஆகி வெளியில் வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு மெடிசின்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் விரைப்பையிலேயே ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுப்போம். இது ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸாக இருக்கலாம், இல்லை அலோபதி இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 3 months கழிச்சு டெஸ்டிகுலர் பயாப்சி, TCன்னு ப்ரொசீஜர் சொல்கிறோம். அது வழியாக நம்ம ஸ்பெர்ம்ஸ் எடுத்து ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸ் எடுத்து ஒய்ஃபோட எக்ஸ்குள்ள செலுத்தும் போது அவங்களோட ஜெனட்டிக் சைல்டு கட்டாயம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ டெஸ்டிகுலர் பயாப்சி மூலியமா நிறைய பேருக்கு அவங்களோட ஜெனட்டிக் சைல்டு கொடுத்த ஒரு சந்தோஷத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் நம்பிக்கையோடு இருங்க. பெரிய பெரிய பதக்கம் வாங்கின குத்து சண்டை வீரருக்கு கூட அப்பான்ற பதக்கம் தான் ஒரு பெரிய விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தந்தை ஆகிற பாக்கியம் கிடைக்கணும்னு வாழ்த்தி, தேங்க்யூ.